ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வசனத்தை கேளுங்க. இந்த வசனம்தான் உனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை, எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும். ஆமே. சரி, காலையில் கேட்டோம் பாருங்க, பாவம் எங்கேருந்து வருது, எங்கே ஜனனமாச்சு? இதுவரைக்கும் கிறிஸ்தவ உலகம் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, ஏதேன் தோட்டத்தில் பாவம். ஆனால் நான் பைபிளை படிக்கும்போது அங்கே தொடங்கலை. எங்கே தொடங்குது? பாவம் பரலோகத்திலேயே ஓப்பன் ஆகுது. ஆமேன்னு சொல்லுங்க. அங்கிருந்து விழுந்தவன் தான் யாரை இப்போ வஞ்சுக்கிறான்? ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சுக்கிறான். அப்போ ஜனனம் அங்கே. அப்போ பூமி ஒன்றும் பண்ண முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. பூமியை கர்த்தர் ஆசீர்வதித்து மனுஷனுக்காக ஏற்படுத்தின ஒரு அழகான இடம். ஆமே. ரொம்ப அற்புதமான ஒரு இடம். இது கராப்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இந்த பூமியிலே தேவனுடைய ஆவி அசைவாடி கொண்டிருக்கிறது. ஆமாவா இல்லையா? அதே மாதிரி பிசாசின் ஆவியும் என்ன பண்ணுதுன்னா அசைவாடி கொண்டிருக்கிறது. பரலோகத்துக்குள்ள பேய் போக முடியுமானா போனதாக பைபிள் சொல்லுது. ஒரு நாள் யோபின் புஸ்தகத்தை படிச்சீங்கன்னா, ஒரு நாள் தேவதூதர்களும் கர்த்தர்களும் ஏதோ சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நடுவாக யார் போய் நிற்கிறா? ஒரு சாத்தான் போய் உள்ள நிற்கிறான். அப்ப கேட்கிறார், எங்கிருந்து வந்தாய்? நீ எங்கிருந்து வர்ற? சம்பந்தம் இல்லாதவனே, எங்கிருந்து வந்தாய் அப்படிங்கிற. அவன் சொல்றான், நான் பூமி எங்கும் சுத்தி பார்த்து ஒருத்தன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்னு மானிட்டரிங் பண்ணி சில தகவல்களை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறான். பிசாசு மானிட்டரிங் பண்ணுவான். என்ன பண்ணுவான் சொல்லுங்க? இந்த பூமியில தேவதூதர்கள் அல்லாத பல ஸ்பிரிட்ஸ் இருக்குது. அதுல சிலது கடலை கட்டுப்படுத்துகிறது, சிலது பறவைகள், மிருகங்கள், காட்டை எல்லாம் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. மானிட்டரிங் ஸ்பிரிட். இந்த மானிட்டரிங் ஸ்பிரிட்லையும் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. சகரியாவின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் இந்த ஸ்பிரிட் மானிட்டரிங் பண்ணி தூதன்கிட்ட போய் இன்னென்னமெல்லாம் சம்பவிச்சுட்டு இருக்குன்னு ஒப்புவிக்கிறது. இப்படியெல்லாம் பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ரைட், ஒரு காலம் வரும்போது சொல்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பாப்பா. இன்னைக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். உன்னை இயக்கிறது யாரு? உனக்கு வருகிற தாட்ஸ் எல்லாம் எங்கிருந்து வருது? உனக்கு வருகிற சிந்தனைகள் எங்கிருந்து வருகிறது? நீ யோசிக்கிறிய அந்த யோசனை யாரிடம் இருந்து வருகிறது? உனக்கு இன்ஃபர்மேஷன் எங்கிருந்து கிடைக்குது? இதை வச்சுதான் உன் லைஃப் இருக்கும். அல்லேலூயா, ஆமென். இதை பகுத்தறிவதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய பிரதானமான திறன், ஆற்றல், அப்படி சொல்ற திறமை. இந்த பகுத்தறிகிற திறன் ஒரு ஆளுக்குள்ள இல்லைன்னா அது ரொம்ப மோசமான ஒரு இடத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய்விடும். தப்பு தப்பா ஆகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு 3 வசனங்கள் ஒரு ஆதாரமாக பார்த்துட்டு நம்ம இந்த செய்திக்குள்ளாக போவோம். வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. 14 வாசிங்க. அப்படியே. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. எல்லாம் சொல்லுங்க, தரித்து கொள்வானே. சாத்தானும், ஒளி அப்படின்னா ஆண்டவர், ஒளியினுடைய தூதன், தேவனுடைய தூதன். தேவனுடைய தூதன் ஒரு இடத்துல எப்படி வேலை செய்வானோ, எப்படி கிரியை செய்வானோ, அதே மாதிரி சாத்தானும் என்ன பண்ணுவான்? கிரியை செய்வானே. சொல்லுங்க, சாத்தானும் அந்நிய பாஷை பேசுவா. சொல்லுங்க, பேசுவா. சொல்லுங்க, பேசுவா.
சாத்தானும் ஜெபமெல்லாம் பண்ணுவா, சாத்தானும் சர்ச்சுக்கெல்லாம் வருவா. வருவானா வரமாட்டானா சொல்லுங்க. சாத்தான் சர்ச்சுக்கு வருமா வராதா? வரும். சாத்தானும் கையெல்லாம் தட்டுமா தட்டாதா? தட்டும். சாத்தானும் பாட்டெல்லாம் படிக்குமா படிக்காதா? படிக்கும். சாத்தானும் ஆவியில நிரம்புமா நிரம்பாதா? நிரம்பும். பைபிள் ரொம்ப கிளாரிட்டியா சொல்லுது, பிசாசும் ஒளியும் தூதனுடைய அந்த சிம்பாலிக் எல்லாம் உள்ள என்ன பண்ணிருப்பா? ஒரிஜினல் தூதன் எப்படி வேலை செய்வானோ அதே மாதிரி ஒளியின் தூதனுடைய விஷயத்தையும் உள்ளே வைத்திருப்பான். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொஞ்சம் டீப்பா உள்ள போக போறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும் வாசிங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவள் என்று சத்தமிட்டாள். இதுல என்ன தப்பு? இந்த வசனத்துல ஏதாவது தப்பு இருக்கா? ஏங்க சொல்லுங்க. இந்த பைபிள் வசனத்துல ஏதாவது தப்பு இருக்கா? இந்த பவுலும் அப்போஸ்தலனும் ஒரு இடத்துக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்க ஒரு ஆள் ஒரு ஆவியிலிருந்து சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். ஆமா தானே? இவர்கள் இரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். ஆமா தானே? அதுக்கு தானே போனாங்க. இதுல என்ன தப்பு? ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த வசனம் படிங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால், இப்படி அநேக நாள் சொல்லிக் கொண்டே வந்தால், பவுல் சினம் கொண்டு கோபம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஏன்? நல்லது தானே சொல்லுது. இருந்துட்டு போட்டுமே, விட்டுற வேண்டியதானே. தப்ப ஏதாவது சொல்லிச்சா? சபிச்சுச்சா? ஒன்றும் இல்லையே. ஊழியக்காரனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்குது இந்த ஆவி. அல்லேலூயா. இதுதான் ஒளியின் தூதனுடைய ஆவி. சர்ச்சுக்குள்ளேயே இருக்கும், கையெல்லாம் அடிக்கும், பாட்டெல்லாம் படிக்கும், அந்நிய பாஷையெல்லாம் பேசும், சொப்பனம் எல்லாம் பார்க்கும், தரிசனம் எல்லாம் பார்க்கும். ஸ்பிரிட் எது? பவுல் இதை கவனமாக ஆவிகளை நிதானித்து அறிகிற அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது, இது சொல்றது நல்லதா இருந்தாலும் ஆவி என்னது? பில்லு சூனியம், பிசாசனுடைய ஆவி, மந்திரவாதத்தினுடைய ஆவி, சூனியத்தினுடைய ஆவி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் இதை சொல்லும் போதே சிலதுக்கு உள்ள புளிய கரைக்கும் பாருங்க, இன்னைக்கு புடிங்கும் பாருங்க. அல்லேலூயா. ஆமென். அசுத்த ஆவிகள் இவ்விதமாக மறைஞ்சிருந்து செயல்படக்கூடிய ஆற்றலை கொண்டதாக அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இது இப்படியே உள்ள வந்து அது பாருங்க, அப்படியே ஜெபம் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லி இப்படியெல்லாம் பண்ணி அது அப்படியே வந்து ஒரு மூவிங்கில் அது போயிட்டே இருக்கும். சரி, 2 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசு இருக்கிற இடத்துலயே என்ன இருக்குது? பேயும் இருக்கா? இருந்திருக்கா? இருக்குது. உதாரணம் சொல்ல பாருங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 26 27 வரைக்கும் வாசிங்கன்னா, மேலறையிலே அவர்கள் எல்லாரும் போய் இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னால மேலறையில் உட்கார்ந்து ராப்போச்சனம், நைட்டு சாப்பிட்ற டிஃபன், அந்த டின்னர் சாப்பிட்றதுக்கு எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த பிரெட் எடுத்து அந்த சூப்பில் அப்படி முக்கி யாருக்கு கொடுக்குறார்? எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரெட் இருக்கு. உங்கள் பாணியில் சொன்னால் சட்னி, சாம்பாரெல்லாம், குருமா ஒரு இடத்துல பெருசாக இருக்கு. முக்கி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் திருவிருந்தோன்னா அப்பமும் இது இல்லை, அது ரா போஜனம். என்னது?
திருவிருந்து வேற, ராப்போஜனம் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அது வேற இது வேற. அவங்க ராப்போஜனம் உண்ணும்போது இப்படி ஒரு துணிக்கையை முக்கி யார்கிட்ட கொடுக்குறாரு? யூதாஸ் கையில் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வர்றாரு. கடைசியாக யாருக்கும் கொடுக்குறாரு? யூதாஸுக்கும் கொடுக்குறாரு. இயேசு யூதாஸுக்கு கொடுக்கும்போது இப்படி சொல்றாரு, இந்த துணிக்கையை இப்போ முக்கிறேன்ல, இந்த பீஸ் பிரெட்டை பிச்சு முக்கி இந்த பங்கை நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவன் தான் என்ன பண்ணுவான், என்ன காட்டி கொடுப்பான் அப்படிங்கிறார். அடுத்த வசனம். அந்த துணிக்கையை அவர் வாங்கின பின்பு, அந்த துணிக்கையை வாங்கின பின்பு இருங்க, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். நல்லா சொல்லுங்க, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். இப்ப கவனிங்க, இவர்கள் ராபோஜனம் பண்ண மேலறைக்கு போகும் பொழுது அந்த அறைக்குள்ள ஒரு அசுத்தாவி என்ன பண்ணுது? ஆல்ரெடி உள்ள இருக்கு. இந்த அசுத்தாவி யார் பக்கத்துல போய் நிக்குதுன்னா, யூதாஸ் ஸ்காரியோத்து பக்கத்துல போய் என்ன பண்ணுது? நிக்குது. அசுத்தாவி நிக்கிறது 11 பேருக்கு தெரியல. ஆண்டவர் அந்த ஆவியை அடையாளம் காண்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதான் டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிறது. அந்த அறைக்குள்ளே எல்லாம் சாப்பிட போறதுக்கு முன்னாடியே திருடுகிற ஏமாத்துகிற ஒரு ஸ்பிரிட், ஒரு மானிட்டரிங் ஸ்பிரிட் சாப்பிடுகிற அறையில் நிக்குது உள்ள போய். இப்போ ஆண்டவர் யூதாஸை பார்க்கும்போது யூதாஸும் தெரியுறான், பக்கத்தில் நிற்கிற மானிட்டரிங் ஸ்பிரிட்டும் தெரியுது. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாரு? அப்படி முக்கி இப்படி கொடுக்கும்போது சொல்றாரு, இந்த துணிக்கையை வாங்கின பின்பு சாத்தான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த ஸ்பிரிட் யாருக்குள்ள போச்சு? யூதாஸ்குள்ள போச்சு. போன உடனே யூதாஸை பார்த்து சொல்லல, அந்த ஆவியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அல்லேலூயா. இப்ப அந்த ஆவி யூதாஸை கூட்டிக்கிட்டு போகுது. என்ன தெரியுமா? சமுதாயத்துக்குள்ள போய் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு காசு வாங்கும்படி அந்த ஸ்பிரிட் உள்ள போய் வேலையை பார்க்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவி. சொல்லுங்க, பகுத்தறிகிற ஆவி. ஏன்னா அது போய் காட்டி கொடுக்கணும், இப்படி செய்யணும், அப்படியெல்லாம் ஏற்கனவே இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனால அந்த ஆவி அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததை பார்த்து அவர் ஒன்றும் பண்ணலை, நெல்லு உன் வேலையை செய்ய என்று கடைசியில் துணிக்கையை கொடுத்து, நீ போய் செய்ய வேண்டியதை நல்லா செய் என்று அந்த ஆவிக்கு சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இவ்வளவு காலம் இந்த வசனம் யாருக்கு சொன்னதா நினைச்சீங்க? யூதாஸை பார்த்து நீ போய் செய்யறதெல்லாம் செய்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். யூதாஸை பார்த்து சொல்லலை, பக்கத்தில் நின்ன ஸ்பிரிட்டை பார்த்து போய் செய்ய வேண்டியதை செய்யுங்கிறார். இது எதுக்கு சொன்னேன்னா, தேவன் ஆண்டவர் இருக்கிற அதே இடத்துல பிசாசும் இருக்க முடியும். நீ இருக்கிற ரூம் பக்கத்திலேயே அசுத்த ஆவி, நீ படுக்கிற பெட்டு பக்கத்திலேயே அசுத்த ஆவியும் பக்கத்தில் வர முடியும். நீ போற வண்டி கூடயே ஒரு ஸ்பிரிட் உன் கூட வர முடியும். கடவுள் இருக்கிற இடத்துலயே இருந்துச்சுன்னா நீ இருக்குமா இருக்காதா? சொல்லு, இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்போ நீ எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் உன்னோட வாழ்க்கையில். எப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சென்ஸுக்குள்ளே இருக்கணும், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய புலன்களுக்குள்ளாக நீ இருக்கணும். ஆமே. இது உன்னை குறித்தது, இது உன்னை பற்றினது. நீ நல்லா இருக்கணும்னு விரும்பினீன்னா ஒழுங்காக இருக்கணும். அல்லேலூயா. வேண்டாம், இந்த மாதிரி ஆவிகள்கிட்ட அடிபட்டு வாழணும்னா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமே. சரி, இன்னும் 2 உதாரணம் சொல்ற பாருங்க. அடுத்து, பிசாசுக்கு ஒரு மொழி இருக்கிறது. பிசாசுக்கு என்ன இருக்குது? ஆவியானவருக்கு ஒரு மொழி இருக்குதா? அது என்னது? இவ்வளவு யோசிக்கிற? என்னது?
தெய்வத்தோட மொழி என்னது? அந்நிய பாஷை. அதே மாதிரி பிசாசுக்கு ஒரு மொழி இருக்கு. என்னது சொல்லுங்க? பிசாசுனுடைய மொழி தாட்ஸ். என்னது? தாட்ஸ், எண்ணங்கள். என்னது? ஆண்டவருடைய மொழி வார்த்தை. பிசாசோட மொழி என்னது? எண்ணங்கள். ஒரு ஆளுக்கு கொடுக்கிற எண்ணங்கள் பிசாசனுடைய முதல் மொழியாக இருக்கிறது. அல்லேலூயா. படிங்க ஒரு வசனத்தை, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கிறிஸ்து என்றார். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு தாட் அவனுக்கு வருது. ஆண்டவர் கேட்கிறாரு, நான் யார் என்று நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க? அப்போ ஒருத்தர் சொல்றார், நீர் தீர்க்கதரிசி என்று நினைக்கிறா அவங்க அப்படின்னு. இப்ப சீமோன் பேதுரு சொல்லுகிறார், இல்லை, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறான். அல்லேலூயா. இயேசு அவன் சொன்னது எந்த அடிப்படையில் சொன்னான்னு அவனுக்கே தெரியல. ஆனா இயேசு சொன்னார், இதை உனக்கு வெளிப்படுத்துறது யார் தெரியுமா? என்னுடைய சொல்லுங்க. ஏன் இயேசு இப்படி கேட்கிறார் அப்படின்னா, இயேசுவை இங்க படத்துல, பிக்சர்ல, இதுல, சினிமாவில், கேலண்டர் எல்லாம் நமக்கு இயேசுவை எப்படி காட்டுறாருன்னா, அவர் பயங்கர அழகாகவும் படி சௌந்தரியம் உள்ளவராகவும் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பிக்சர் காட்டுறாங்க. ஆனா பைபிள் உண்மையில் சொல்லுது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும், நல்லா சொல்லுங்க, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்த்தா ஒரு பயங்கரமான தெய்வம் மாதிரி எல்லாம் தோணவே இல்லை அப்படிங்குது. எங்க சொல்லுது? ஏசாயால சொல்லுது. அல்லேலூயா. இப்ப ஏன் உங்களால ஆவியை நிதானிக்க முடியல, பைபிளை புரிய முடியல அப்படின்னா, எல்லாமே தப்பா மண்டக்குள்ள ஏற்றி வச்சாச்சு. பைபிள் சொல்லுது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அதனால தான் கேட்கிறாரு, நான் யாருன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு. சீஷர்கள் கூட்டத்தில் ஏன் இயேசுவை போய் காட்டி கொடுக்குறாங்க? இயேசு சீஷர்களை விட மோசமாக இருந்தார். இயேசு எப்படி இருந்தார்? சீஷர்கள் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் கண்ணு மூக்கு முடியுமா இருக்கிறார். இயேசுவை பார்த்தா சுத்தமா பார்க்கவே முடியாத மாதிரி இருக்கிறார். அதனால தான் அவர்களால இயேசு யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியல, காட்டி கொடுக்கிறார். நான் சொல்றது மாம்சத்தில் வந்த இயேசு. உடனே அப்படி எடுத்துறாத, வேற பின்னால மேட்ரு. மாம்சத்தில் இஸ்ரவேலில் பிறந்த இயேசுவை அப்படித்தான் உலகமெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா பார்த்துச்சு. இப்போ கேட்கிறார், உனக்கு வந்துச்சுல இந்த எண்ணம், இது எங்கிருந்து வந்துச்சு? இது உங்ககிட்ட இருந்து வரல, பிசாசுகிட்ட இருந்து வரல. இது எங்கிருந்து வருகிறது? பிதாவாகிய, சொல்லுங்க, பிதாவாகிய தேவனிடமிருந்து வருகிறது. ஓகே. அப்போ உங்களுக்கு பிதாவாகிய தேவனிடமிருந்து, பரிசுத்தாவியிடமிருந்து தாட்ஸ் எல்லாம் வர முடியும். ஆமாவா? அடுத்து இன்னொரு வசனம், மார்க் 8ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. மார்க் 8:33. அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே. அடுத்து என்ன சொல்றார்? பேதுருவை பார்த்து இன்னொரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த ஏரியாவை படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன, மேலே படிச்சீங்கன்னா சொல்லுது, எல்லாரும், இவர் இயேசு சொல்லுகிறார், நான் மரிக்க வேண்டும், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து வருவேன், நான் சிலுவைக்கு போக வேண்டும், ஒட்டுமொத்த ஜனத்துக்காக நான் மரிக்க வேண்டும், நான் பாவ பரிகாரமாக நான் மாற வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். உடனே பேதுரு சொல்லுகிறான், நோ, அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், இப்படியெல்லாம் நீங்கள் செய்ய கூடாது, நீங்கள் சாக கூடாது, நீங்கள் சிலுவைக்கு போக கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்கினான். முன்னால வசனம் படிங்க.
அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3 நாளைக்கு பின்பு உயிர் தெளிந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் நடக்க போகிறதை பிரசங்கம் பண்ணுகிறார். ஏன் வந்தேன் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுகிறார். இனி உலகத்தில் என்ன சம்பவிக்க வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனமாக போதித்துக் கொண்டிருக்கிறார். டக்குன்னு இவன் எந்திரிச்சு என்ன சொல்றானா, இந்த வார்த்தைகளை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன கடிந்து கொள்ளுகிறான்? அடுத்த வசனம். அவர் திரும்பி தம்முடைய சீசரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னால போ சாத்தானே, தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் யாருக்கு ஏற்றதை சிந்தித்தாய்? மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி எனக்கு பின்னாலே போ சாத்தானே என்று. இயேசு முன்னால போக விடாம இந்த சிந்தனைகளும் தாட்ஸ் எல்லாம் தடுக்கிறது. அதனால இயேசு சொல்லுகிறார், ஏய், என்ன முன்னால போக விடாத பிசாசே, நீ எனக்கு எங்க போ? எனக்கு பின்னால போ. இந்த சிந்தனை எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு சொல்லுங்க. அப்போ நல்லா கவனி. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே உனக்கு பிசாசோட சிந்தனையும் வரும், ஆண்டவரோட சிந்தனையும் வரும். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே உன் மைண்ட்ல டபுளா ஓடும். நீ டீ குடிக்கும் போது உனக்கு ஓடும், நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும்போது ஓடும், யாரையாவது ஒரு ஆள்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது, நீ எங்க இருந்தாலும் இந்த 2 சிந்தனைகளும் உனக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். ஆமே ஆமே. இதெல்லாம் பெரிய நல்ல லெவலில் பாஸ்டர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது. உனக்கு சொல்கிறேன், பிடிச்சிக்கோ, முன்னேறி போ, அல்லேலூயா, பொழைச்சு போ. நீ எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆண்டவரா இருந்தாலும் சரி, பிசாசா இருந்தாலும், உன்னை தொடர்பு கொள்ளுவதற்கு முன்பு உனக்கு என்ன வரும்னா தாட்ஸ், சிந்தனைகள் உள்ள வரும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்கலாங்க. என்ன சிந்தனை வருது உனக்கு? எப்பவும் எனக்கு கெட்ட சிந்தனையாகவே வருதுங்க. அப்போ அது எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது சொல்லு, ஆயத்தருது. எங்கேருந்து வருது? அடிக்கணும், குத்தணும், கொல்லணும் போலேயே வருது. ஐயோ, சண்டை போடணும் போலேயே வருது. அவங்கள போய் திட்டணும் போலேயே வருது. தப்பு தப்பா வருது. எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? சத்தமா சொல்ல, எங்கேருந்து வருது? எல்லா கெட்ட எண்ணங்களும் உனக்கு வருது இல்ல? எங்கேருந்து வருது? நீ இங்கே தான் இருப்ப, அந்நிய பாஷை பேசுவ, இந்த தாட்ஸ் உனக்கு வந்துட்டே இருக்கும். எங்கேருந்து வருது? எல்லாம் டிமோனிக்கல் ரளத்திலிருந்து வருது. உனக்கு கையெல்லாம் தட்டுவ, அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன். பேதுரு பேயெல்லாம் துரத்தி ஹீலிங் எல்லாம் பண்ணிட்டு வந்த பிறகு இது நடக்குது. அல்லேலூயா. பேய் போய் ஊருக்குள்ளே போய் பேய் பிசாசெல்லாம் துரத்தி எல்லாம் விடுதலை ஆக்கினதுக்கு பிறகு இப்போ எண்ணங்களுக்குள்ளாக வெவ்வேறு விதமான தாட்ஸ் வருது. பேதுருவுக்கு இதை பகுத்தறிய தெரியல, இயேசு இதை பகுத்தறிகிறார். இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருதுன்றத பேதுருவால பகுத்தறிய முடியல. முதல்ல வந்த தாட்டு ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தது. இது என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னா அவனுக்கு தெரியல ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததுன்னு. இயேசு சொல்லுகிறார், அந்த ஸ்பிரிட்டை பகுத்தறிஞ்சு இந்த எண்ணம் எங்கிருந்து வந்துச்சுன்னா பிதாவின் இடத்துல இருந்து வந்தது. ரைட், அப்படி ரைட் போடுறாரு. அடுத்து இன்னொரு மோசமான எண்ணம் வருகிறது. இதை இயேசு பகுத்தறிஞ்சு சொல்லுகிறார், டேய், இந்த எண்ணம் பரப்பிலிருந்து வரவில்லை, இது பாதாளத்தில் வாசலுக்குள்ள இருந்து, பிசாசின் ரளத்துக்குள்ள இருந்து இந்த தாட்டு உனக்கு வருது. எனக்கு பின்னாலே போ சாத்தானே, என் பாதைகளை தடை செய்யாதே. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன அறிவு? இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? 20 வருஷம் நீங்க இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த சிந்தனைகள், இந்த தாட்ஸ் எங்கே இருந்து வருகிறது என்று உனக்கு பகுத்தறிய தெரிந்தால் மட்டுமே பிசாசின் தாக்குதலில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா, ஆமென். இதுக்கு மேல எப்படி சொல்லி கொடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆமென். அப்ப பிசாசின் எண்ணங்களையும் தேவ ஆவியானவரிடம் இருந்து வருகிற சிந்தனைகளையும் பகுத்தறிய
பகுத்தறிவதற்கு உனக்கு ஒரு திராணி, ஒரு அறிவு, ஒரு ஆற்றல் உனக்குள்ள பெருகணும். எப்படி பெருகும்? எப்படி பெருகும்? எந்த விதத்தில் இந்த ஆற்றல் உனக்குள்ள பெருகும்? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, அநேகருடைய சரீரம் நோய் ஆகிறது எதனால தெரியுமா? எதனால தெரியுமா? ரொம்ப பேருக்கு இந்த நோய், இந்த இதெல்லாம் சொன்னாலே எனக்கு ஆத்திரமா வருது. ஏன்னா எங்கேயோ கோட்டை விட்டுட்ட, ரிப்பீட்டடா பேட்டர்ன் திரும்பி திரும்பி வருது. ஒரே பேட்டர்ன் உனக்குள்ள திரும்பி 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 வருது. அப்படி வரக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பேட்டர்ன் திரும்பி திரும்பி வரக்கூடாது. பேட்டர்ன் திரும்பி திரும்பி வருது அப்படின்னா வந்த நோயே திருப்பி வருது, வந்த பிரச்சனையே திருப்பி வருது, வந்த போராட்டமே திரும்பி வருது அப்படின்னா எங்கேயோ எதுவோ இன்னும் கேன்சல் ஆக்கப்படலை, இல்லைன்னா டிசைனிங்ல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பகுத்தறிவதில் எங்கோ பிரச்சனை இருக்கிறது, சிந்தனை முறைகள்ல எங்கேயோ பிரச்சனை இருக்குது, கேள்வி முறைகள்ல எங்கேயோ பிரச்சனை இருக்குது, பேசுகிற முறையில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பேட்டர்ன் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் கேன்சல் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் உடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா? சரி, எனக்குள்ள இந்த டிசைனிங் ஸ்பிரிட் நல்லா வரணும். இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது? இங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வருதா, பிசாசிட்ட இருந்து? ரெண்டு இடத்துல இருந்து தான் உனக்கு வரும், வேற எங்க இருந்து வராது. நல்லா தெரிஞ்சுக்கோ. ஒன்று உனக்கு தாட்ஸ் ஆண்டவர்கிட்ட இருந்து வரும், ஒன்று பிசாசிட்ட இருந்து வரும். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தா அதெல்லாம் ஆவிக்குரியதாக இருக்கும், மாற்றமே இல்லை. பிசாசிட்ட இருந்து வந்தா அதெல்லாம் அழிவுக்குரியதாக இருக்கும். ஏன்னா பிசாசு ஏற்கனவே கேன்சரால் சுற்றிட்டு திரிகிறான். எதால சுற்றிட்டு திரிகிறான்? விழும்போதே எதால தான் விழுந்தான்? கேன்சராலேயே விழுந்து அவன் சுற்றிக்கிட்டு திரிகிறான். அவன் சிந்தனைக்கு யார் காதை கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள்ள எல்லாம் போட்டு விட்டுட்டே போயிடுவான். தொட்டாலே போதும், பரவிடும். ஒரு அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லுங்க. நல்லா நல்லா வாய்த்தரம் சொல்லுங்க. இந்த பகுத்தறிகிற அறிவு உனக்கு ஜாஸ்தி ஆகணும். இல்லை, இப்போ நான் யோசிக்கிற இந்த யோசனை ஆவியானவற்றிலிருந்து வரல, பிசாசு நம்ம மைண்டில் ஏதோ போடுறான். எப்படி நீ கண்டுபிடிக்க முடியும்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் படிங்க அந்த வசனத்தை. கர்த்தருடைய வார்த்தையானது ஆவியையும், தேவனுடைய வார்த்தையானது படிங்க, ஜீவனும் வல்லமை உள்ளதாயும். எல்லாம் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும், எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்ப ஏன் பைபிளை படிக்கணும் சொல்லு? இப்ப ஏன் பைபிளை படிக்கணும்? வசனமா மனப்பாடம் படிக்கிறதுக்கு படிக்கிறியா, இல்ல பைபிளை நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு படிக்கிறியா? எதுக்கு பைபிளை படிக்கணும்? பின்னாலெல்லாம் சொல்லு, வாயத்தோரம் சொல்லு. எதுக்கு பைபிளை படிக்கணும்? உனக்குள்ள வருது பத்தியா கெட்ட 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 எண்ணம். அந்த எண்ணம் எங்க இருந்து வருது அப்படின்னு அதை வேறு பிரிச்சு வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்புற ஒரு திறமை, ஒரு ஆற்றல் உனக்குள்ள வரணும்னா நீ பைபிளை நிறைய படிக்கணும். பைபிளை படிக்கிறது என்ன மந்திரமா என்ன? காலையில் ஒரு வசனம் படித்தேன், சாயந்தரம் ஒரு வசனம் படித்தேன், அப்புறம் காலையில் ஒரு சின்ன படிச்சுட்டு தூங்கிட்டேன், சாயந்தரம் ஒரு படிச்சுட்டு தூங்குறதுக்கெல்லாம் பைபிள் இல்லை. உன்னுடைய இருதயத்தில் வருகிற யோசனைகள் சாத்தானிடமிருந்து வருகிறதா, தேவனிடமிருந்து வருகிறதா, எங்க இருந்து வருது என்று பகுத்தறிந்து நலமானதில் நடக்கும்படிக்கு உன்னை நடத்துவதற்கு இந்த வேத அறிவு ரொம்ப முக்கியமானது உனக்கு. நீ எதுக்கு பைபிளை படிக்கிற?
பாதி பேர் படிக்கிறதே இல்லை. அப்படியே படித்தாலும் அது ஏதோ பைபிளை படித்தா தான் நல்லது நடக்கும், நோய் வராது அப்படின்றதுக்கு படிக்கிறேன், அதெல்லாம் கரெக்ட். ஆனால் பிரதானமான ஒன்று இருக்குது. நீ வேத வசனத்தை ஏன் படிக்கணும்னா, பிசாசும் சரி பரிசுத்த ஆவியானவரும் சரி உனக்குள்ளே எண்ணங்களை உதிக்கிற அந்த இடம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு சரியாய் பகுத்தறிந்து நடப்பதற்கு தேவனுடைய வசனம்தான் பகுத்தறிந்து தெளிவை கொடுக்கக்கூடிய ஆதாரமாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்துக்காது. இப்போ எதுக்கு பைபிளை படிக்கணும்னுங்க? சத்தமாக கேளு. ஏன் பைபிளை படிக்கணும்? ஏன் பைபிளை படிக்கணும்? உனக்கு தீங்கு வரும், ஒரு பொரிய பிசாசு போடுவான், இங்கே போகணும் சொல்லுவான், உணர்வை கொடுப்பான், நீயும் போவ, கீழே விழுந்து எல்லாம் பிரச்சனை ஆயிரும். இந்த இடத்துல காசை கொடு அப்படின்னு ஒரு உணர்வு வரும், கொடுப்ப, வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடியே போயிடுவான். இந்த இடத்துக்கு வேலைக்கு போகாதன்னு ஒரு உணர்வு வரும். ஆவியானவர் சொல்லுவார், உனக்கு தான் பகுத்தறியத்தை, நீ பைபிளையே படிக்கிறது இல்லையே, பைபிளுக்குள்ளே போகிறதில்ல, வசனத்தை படிக்கிறது இல்லை, இந்த தெளிவு உள்ள ஆகிறதில்ல. ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் போய் அங்கே போய் பிரச்சனை ஆயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பகுத்தறிவதற்கு சொல்லுங்க. மனதில் வருகிற வசனத்தெல்லாம் சேர்ந்து படிங்க. இருதயத்தின் யோசனைகளும் எல்லாம் சேர்ந்து படிங்க. இருதயத்தின் யோசனைகளையும் ரெண்டா வகையா இருக்குதுன்னா என்ன பண்ணுது? ரெண்டா செப்பரேட் பண்ணுது. இயேசு யாரு? அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி பூமிக்கு வந்துச்சு. அதனால ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளையும் இயேசு அப்படி வெளியில நின்று பார்த்துறாரு. அல்லேலூயா. கூடி ஒரு இடத்துல அழகா எல்லாம் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க. அங்க ஒருத்தன் யோசிக்கிறான், இந்த தைலத்தை வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, 300 பணத்துக்கு வித்து ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு ஒருத்தன் சத்தல்லாம மண்டைக்குள்ள யோசிக்கிறான். கண்ணை அப்படி முழுக்குன்னு நல்ல மாதிரியே பார்த்துட்டு உள்ள முழுக்குன்னு இப்படி யோசிக்கிறான். டக்குன்னு அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறாரு, ஏழைகள் எப்பவும் உங்கள்கிட்டயே இருப்பா, இது நான் மரிக்கும்படிக்கு அவள் எனக்காக செய்கிற விஷயம். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் யோசிச்சதை இயேசு என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டாரு. டிசைனிங் ஸ்பிரிட். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் நல்லதையும் கெட்டதையும் வகை பிரித்து அறிந்து நீ இப்படி போனோம்னா தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள அதிகமாக தியானத்திலையும் வாசிப்பிலையும் ஜெபத்திலையும் அது பெருகி இருக்கணும். அல்லேலூயா. இப்ப இந்த உலகத்துல பிசாசுகள் நிரம்பி இருக்குது, அசுத்தாவிகள் நிரம்பி இருக்குது. இப்ப கேட்டுட்டு இருக்கும் போதே உன் மைண்ட்ல பல யோசனை ஓடும். இதையெல்லாம் வகையறுக்கணும். எதை வச்சு வகையறுப்ப? கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள ஆழமா இருந்தால் தான் வகையறுக்க முடியும். அல்லேலூயா. நீ பைபிளையும் திறக்க மாட்ட, ஜெபமும் பண்ண மாட்ட, அப்படியே ஒரு வாழ்க்கை ஓடுது பத்தியா? இந்த வாழ்க்கையில் டிசைனிங் ஸ்பிரிட்டுக்கு வேலையே இல்லை. அது எங்கேயோ சத்துருக்களின் எண்ணங்களுக்குள்ள போய் அடிச்சு வியாதியும் சாபமும் நஷ்டங்களும் தரித்திரங்களும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரியே இருந்து ஒளியின் தூதனுடைய ஆவியை உள்ளே வைத்துக்கொண்டு உண்மையும் நேர்மையும் இல்லாம கெட்டதை பேசிக்கொண்டு உன்னை பிசாசுடைய நபராகவே அப்படியே ஆக்கிரும் காலப்போக்கில். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே ஆமே சத்தமா சொல்லுங்க. அப்போ உன்னுடைய யோசனைகளை உனக்கு வெளியிலிருந்து வருகிற இப்போ நீ உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே ஒரு சிந்தனை வரும், போய் சீக்கிரம் போய் கொட்டணும் அப்படின்னு வந்துச்சுன்னா இது எங்கேருந்து வருது? இப்போ உனக்கு வசனம் தெரிஞ்சிருந்தா மனுஷன் 44 மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்கும் போதே இது நமக்கு ஒரு ஜீவன், இது ஏதோ நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குது, இது நமக்கு ஒரு அறிவை கொடுக்குது அப்படின்னு உனக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அப்படி வந்தா அது ஆவியானவரிடமிருந்து வருகிற எண்ணம். போன உடனே கொட்டணும், மத்தியானம் போன உடனே வேலைக்கு போனோன்னு அந்த காசை வாங்கணும், போய் அவங்ககிட்ட ஒரு சண்டையை போடணும் அப்படின்னு இங்கேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த யோசனைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது?
பிசாசுல இருந்து வருது. the flesh. ஹலோ, புரியுதா? சொல்லுங்க. உன்னுடைய எண்ணங்களை முதல்ல சரி பண்ணணும். பிசாசு விதை போடுகிற இடம் என்னது? உன்னுடைய எண்ணம், சிந்தனை. அதனால தான் வெளியே சிரித்து நல்லா பேசுவாங்க, அந்த பக்கம் போய் நம்மளை பற்றி வேற மாதிரி பேசுவாங்க. இவன் முற்றிலும் பிசாசால் பிடிக்கப்பட்ட நபர். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை சொல்லுங்க, உள்ளதை உள்ளதென்றும். அதுதான் ரைட் ஸ்பிரிட்டுக்கான அளவுகோல். ஒரு ஆள் நேர்மையான ஆவியில் இருக்கிறான்னா இதுதான் அளவுகோல். இங்கே சோத்திரம் பாஸ்டர் அப்படின்ட்டு அங்கே போய் வைக்கிறான் பார்த்தியா, அவன் வேற ஸ்பிரிட்டில் இருக்கிறவன். ஏறத்தாழ பிசாசின் ஆவியினால் ஆக்கப்பட்டிருக்கிறான். அது ரைட் ஸ்பிரிட் கிடையாது. ஒரு அல்லேலூயா. அப்போ உனக்கு அந்த எண்ணம் எங்கேருந்து வரும்போதே அதை பிடுங்கி நீ வெளியே எரியலைன்னா அந்த எண்ணம் உள்ளுக்குள்ளே துளிர் விட்டு அது உனக்குள்ள வேறாகி செடியாகி உன்னை எங்கே கொண்டு போய் விட்டுரும்னா தவறான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இருந்துச்சுன்னா பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம்ல. பைபிள் எல்லாம் கீழே வச்சுட்டு எல்லாம் கண்ணை மூடி நீங்களே கேளுங்க. இது ஒரு சண்டேஸ் கிளாஸ் டீச்சிங் மாதிரி இருக்கும். பட்டு உன் லைஃப்பை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக்குறதுக்கான அஸ்திவாரம் இது. இங்கே தான் நீ மாறணும். எல்லா இடத்துலையும் இங்கேயே உனக்கு ஒரு மாற்றம் வரலைன்னா மாற்றம் வேற எங்கேயும் வராது. எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 2 கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்ணை மூடி எல்லாம் கண்ணை மூடிங்க. கண்ணை மூடிருங்க. பின்னால் முன்னால் நிற்கிறவங்க எல்லாம் கண்களை மூடி ஒன்று ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணு. இயேசுவே, வாய்களை திறந்து சொல், பேச. ஆண்டவர் இயேசுவே, என் சிந்தனைகளை என் எண்ணங்களை வகையறுக்கத்தக்கதாக, எனக்கு வருகிற யோசனைகளை வகையறுக்கத்தக்கதாக, என்னுடைய மைண்டில் வருகிற எண்ணங்கள், என் சிந்தனையில் வருகிற எண்ணங்கள், நான் பேசுகிற வார்த்தைகள், நான் செய்கிற கிரியைகள் எங்கிருந்து வருகிறது? இது பரத்திலிருந்து வருகிறதா இல்லை பிசாசிடமிருந்து வருகிறதா? பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு அவைகளை கண்டுபிடிக்கத்தக்க புதிய ஒரு பலன் எனக்கு உண்டாகட்டும். அவைகளை கண்டுபிடிக்கத்தக்க ஒரு ஆற்றல் எனக்கு உண்டாகட்டும். அவைகளை கண்டுபிடிக்கத்தக்க ஆண்டவரே ஒரு புதிய பலன் எனக்குள் உண்டாகட்டும். ஜெபம் பண்ணு, வாய்களை திறந்து சத்தமா ஜெபம் பண்ணி. இந்த இடத்துல ஒரு பகுத்தறிவு உனக்கு உண்டாகலைன்னா என்றென்றுமாய் பிசாசு உன்னை வஞ்சித்துக் கொண்டே இருப்பான். பழைய பேட்டர்ன் எல்லாம் திரும்ப 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 உன் லைஃப்ல வந்துகிட்டே இருக்கும். நீ தடுக்கவே முடியாது. நீ தடுக்கவே முடியாது. உன்னுடைய ஆதி காலத்தில் இருந்த விஷயங்கள் திரும்ப 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 உன் லைஃபுக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆயிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஜெபம் பண்ணு. உன்னை ஒப்பு கொடுத்து, என்னுடைய தாட்ஸ் எங்கிருந்து வருது? என்னுடைய எண்ணங்கள் எங்கிருந்து வருது? நான் யாரோட அதிக நேரம் செலவிடுகிறேன்? வேதத்தோடு செலவிடுகிறேனா? போனோட? யாரோட வேலையோடையா? எதோட நான் கனெக்ட் ஆகியிருக்கிறேன்? என்னுடைய அதிக நேர உறவு யாரு கூட? கர்த்தருடைய வார்த்தையோட, வசனத்தோட, ஜெபத்தோட இருந்தேனா பகுத்தறிகிற அறிவு உனக்கு கூடும். உன்னை யாரும் வஞ்சிக்க முடியாது. வஞ்சிக்கிற ஆவிகள் உனக்குள் கிரியை செய்ய முடியாது. எல்லா உலகத்தோட, போனோட, அரசியலோட, தேவையில்லாததோட உன் எண்ணங்களும் உன் வார்த்தைகளும் பெருகி இருந்தால் அவைகளுக்குள் இருந்து ஏராளமான எண்ணங்கள் உனக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தவறான எண்ணங்களை கொடுக்கிற அசுத்த ஆவிகள் சிந்தனை மண்டலங்களை விட்டு
வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறேன். எல்லா நெகட்டிவ் ஸ்பிரிட், எல்லா நெகட்டிவ் எண்ணங்கள், எல்லா மரண எண்ணங்கள், எல்லா சாபத்துக்கு ஏதுவான எண்ணங்கள், எல்லா எரிச்சல்கள், எல்லா கோபத்தின் எண்ணங்கள், எல்லா தேவையற்ற பொல்லாத எண்ணங்கள், சிந்தனை மண்டலங்களை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால get out in the name of Jesus. எல்லாம் உன் தலைமையில கை வச்சு சொல்லு, இயேசுவின் நாமத்தினால. நான் பிறந்தது முதல் இன்னைக்கு வரைக்கும் எனக்குள் இருக்கிற தேவையற்ற எண்ணங்கள், தேக்கி வைத்த எண்ணங்கள் இப்பொழுது என்னை விட்டு வெளியேறி போ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாம் வெளியேறி போ என்று நானே கட்டளையிடுகிறேன். சொல்லுங்க, ஆவியானவரே, தலைமையில கை வச்சு சொல்லு, ஆவியானவரே, என்னுடைய சிந்தனை மண்டலங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆட்கொள்ளும் ஆண்டவரே. எனக்கு வருகிற எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது என்று நீர் எனக்கு தெரியப்படுத்துவீராக. நீர் எனக்கு வெளிப்படுத்துவீராக. நீர் என்னை உணரச் செய்வீராக. சத்திய வழியிலே என்னை நடத்துவீராக. நல்ல பாதையிலே என்னை நடத்துவீராக. ஜீவனுள்ள பாதையிலே என்னை நடத்துவீராக. பிதாவே, உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றோம். இந்த ட்ரூத், இந்த சத்தியம் என் வாழ்க்கையை மாத்தட்டும், வேறு பிரிக்கட்டும், எண்ணங்களில் வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும், சிந்தனைகளில் வித்தியாசங்களை உண்டு பண்ணட்டும், யோசனைகளில் வித்தியாசத்தை உண்டு பண்ணட்டும், பகுத்தறிகிற ஞானம் பெருகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய சத்தம் இவர்களுக்குள்ளாக வரட்டும். கிறிஸ்துவின் சிந்தை இவர்களுக்குள்ளாக வரட்டும். நல்ல யோசனைகள் உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தின் எண்ணங்கள் பெருகி வரட்டும். சம்பூர்ணப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, கிருபையால் காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை சோதரே, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரே. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும்